இந்திய வம்சாவளியான அமெரிக்க விண்வெளி வீரரும் விண்வெளியில் நீண்ட நாட்கள் நடைபயின்ற பெண் என்ற பெருமைக்கு சொந்தமானவருமான சுனிதா வில்லியம்ஸின் முக்கியத்துவம் வாய்ந்த 3வது விண்வெளி பயணம் கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த திடீர் ரத்துக்கான காரணம் என்ன, அடுத்த கட்ட திட்டம் என்ன, பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். குஜராத்தைச் சேர்ந்த தீபக், ஸ்லோவேனியாவைச் சேர்ந்த போனி பாண்டியா ஆகிய தம்பதிக்கு மகளாக அமெரிக்காவின் ஓகியோ மாகாணத்தில் பிறந்தவர் சுனிதா வில்லியம்ஸ். அமெரிக்காவின் நாசா மூலம் கடந்த 2006ஆம் ஆண்டு விண்வெளி பயணத்தை மேற்கொண்ட சுனிதா வில்லியம்ஸ் 2012ஆம் ஆண்டு 2ஆம் முறையாக விண்ணுக்கு பயணம் செய்தார். அங்கு 322 நாட்களில் 50 மணி நேரம் 40 நிமிடங்கள் நடந்திருந்தார் சுனிதா. இதன் மூலம் விண்வெளியில் அதிக நேரம் நடைபயின்ற பெண் என்ற பெருமையை சுனிதா வில்லியம்ஸ் பெற்றார். இந்த நிலையில் போயிங்கின் புளோரிடா மாகாணத்தின் கேப் கனாவரல் ஏவுதளத்தில் இருந்து போயிங் நிறுவனத்தின் ஸ்டார்லைனர் என்ற விண்கலத்தில் 59 வயதான சுனிதா பயணிக்க திட்டமிடப்பட்டது. அவருடன் பட்ச் வில்மோர் என்பவரும் செல்ல தயாராக இருந்தார். இந்திய நேரப்படி செவ்வாய்க்கிழமை காலை 8:04 மணிக்கு விண்கலம் புறப்பட இருந்தது. விண்கலம் புறப்பட 90 நிமிடங்கள் மட்டுமே இருந்த நேரத்தில் அதன் ஏவுகலனான அட்லஸ் பை ராக்கெட்டை ஏவும் பணி நிறுத்தப்பட்டது. ஏவுகலனில் ஆக்சிஜன் ரிலீஃப் வால்வில் ஏற்பட்ட அசாதாரண சூழல் காரணமாக பயணம் ஒத்திவைக்கப்படுவதாக நாசா அறிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து சுனிதாவும் வில்மோரும் விண்கலத்தில் இருந்து பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர். இந்த ரத்தின் மூலம் போயிங் ஸ்டார்லைனர் என்ற புத்தம் புதிய அதி உயர் ரக விண்கலத்தில் செல்லும் முதல் பெண் என்ற சாதனையை சுனிதா நழுவவிடும் சூழல் ஏற்பட்டுள்ளது. ஸ்டார்லைனர் வடிவமைப்பில் போயிங்கின் முக்கிய பொறியாளர்களுடன் சுனிதாவும் இன்றியமையாத பணியாற்றினார். தொடர்ந்து அடுத்த கட்ட திட்டம் தொடர்பாக நாசா இதுவரை அறிவிப்பு வெளியிடவில்லை. அதே நேரத்தில் பாதுகாப்பு காரணங்களுக்காக விண்வெளி பயணம் ரத்து செய்யப்படுவதில் எந்த தவறும் இல்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. ஏவுதலுக்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த போது தனக்கு பதற்றம் உள்ள போதும் புதிய விண்கலத்தில் பறப்பது எந்த நடுக்கத்தையும் தரவில்லை என சுனிதா கூறினார். சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடையும் போது தனது வீட்டுக்கு திரும்புவது போல் உணர்வேன் என்றும் அவர் கூறினார். விண்வெளிக்கு 2 முறை சென்ற போதும் பகவத்கீதையின் பிரதியை எடுத்துச் சென்ற சுனிதா இந்த முறையும் அதனை எடுத்துச் செல்ல தயாராக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்முறை ஒருபடி மேலே சென்று அதிர்ஷ்டம் என நம்புவதால் விநாயகர் சிலையையும் எடுத்துச் சொல்ல இருந்ததாகவும் அவர் கூறியது குறிப்பிடத்தக்கது.